போடாம இருக்க கிடைக்கும். அந்த மீன் குழம்புக்கு இஞ்சால அரைச்சது உப்பு. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்க எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளமையா சொல்றதுதான் எங்களுடைய வீட்டான் இருக்கிறோமே. அதுவும் இன்றைக்கு மதிய நேரம் மழையில நிக்கிறோமே, மலைக்குள்ள மழை பொழுதுல நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஏன் இருக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு குக்கிங் சமையல் மதிய நேர பொழுதுண்டாலே குக்கிங் சமையலா தான் இருக்கு வளமையாவே. ஆனா என்ன அது இன்றைக்கு ஒரு வித்தியாசமான குக்கிங். ஏனண்டா ஒரு நாளும் நான் இப்படி சமைச்சதும் இல்லை, செந்தூரனுக்கு சமைச்சு கொடுத்ததும் இல்லை. உண்மையா? ஏனண்டா செந்திரனுக்கும் தெரியாது. அதே மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் பழகி நான் ஒழிக்க இன்னும் சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் செய்ய போனேன் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது வந்து இந்த குக்கிங் சமையல் வந்து செய்யக்கூடாது வந்து அதுதான் உண்மைக்குமே. அப்போ என்ன குக்கிங் வீடியோ ஒன்று பார்க்குறது முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வேறும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வந்தாலும் நாங்கள் இப்படியான இருக்கிறோம். உண்மைக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மீன் குழம்பு தான். அதாவது என்னடா மீன் குழம்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீ என்று யோசிப்பீங்க. மீன் குழம்புல இது ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு. அதாவது எங்களோட அம்மம்மாக்கள் இந்த காலத்தில் அம்மம்மாக்கள் என்னென்று வச்சவினியோ அதே போல் நான் அம்மம்மாவை கொண்டு கேட்டு தெரிஞ்சு விடணும். அம்மம்மா இப்போ இப்படிதான் காய்ச்சிடவா அந்த மீன் அப்போ இப்படித்தான் அம்மம்மா காய்ச்சிடவா. அதாவது அம்மம்மாக்கள் இந்த காலத்தில் எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகங்கள் அப்படி எதுவுமே இல்லையா, கருவேப்பமில்லை, ரம்பையிலோ எதுவும் போடாம மீன் குழம்பு மெயின் எண்ணெய் இல்லாம டே காய்ச்சப்போ. எண்ணெய் இல்லாம மெயினா காய்ச்சப்படுறீங்களா மீன் குழம்பு? தண்ணியில இல்ல பாருங்க நீங்க என்னென்ன சமையல நாங்கள் அதாவது வந்து ஒரே டைம்ல 2 கறி வைக்க போறாங்க. அது 2 மீன் குழம்பு. உண்மைக்குமே பாத்தீங்கன்னா அத்தை ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்கல்லானா அத்தைக்காண்டித்தான் அரைச்ச கறி வைப்போம்ண்டு இருந்த நாங்கள். அப்ப அரைச்ச கறிக்கு எல்லாம் போய் நாங்கள் மீனெல்லாம் வாங்கி வந்து வேற இங்க பாத்தீங்கன்னா சமையல் முடிச்சு அம்மா அக்கா வந்து அரைச்ச கறியில இருந்து எல்லா சமையலும் செஞ்சு சாப்பாடு கூட நான் இப்போ போய் கொடுத்துட்டு வந்தேன். வீடியோ எடுத்து என்னன்னா உண்மைக்குமே நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கு மழை தானே இப்போ லேட் ஆயிடுது. அப்போ நாங்கள் டவுனுக்கு போய் தான் மீன் வாங்குவோம் இருந்தோம். நாங்களா அப்போ அவங்க காலமே அத்தையை பார்க்க போயிட்டு வரைக்கே மீனெல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நானும் அத்தைக்கு சமைச்சது சாப்பாடு எல்லாம் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் இல்லையாமோ நான் கொடுத்துட்டேன். நான் வந்து சமையல் எல்லாம் செஞ்சுட்டேன். அப்போ நான் இப்போ தான் போய் கொடுத்துட்டு பாருன்னா அப்போ அம்மாவுக்கும் இப்போ இதில் அரைச்சக்கறி நாங்களும் வந்து செய்ய போகிறோம். செஞ்சுட்டு இடியப்பத்துக்கு கொடுக்க போகிறோம் அத்தைக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு அம்மம்மாண்ட முறைப்படி, அதாவது பழைய காலத்து ஆக்கள் முறைப்படி அரைச்சக்கறியும் காய்ச்சிறது என்னண்டு, அதே மாதிரி மீன் குழம்பும் என்னண்டு காய்ச்சிட்டு. இப்போ அதுக்குரிய தேவையான பொருட்களை நான் போய் காசை போடுவோம். ஏனென்றா மீன் மண் சட்டி என்றாலே கொஞ்சம் குறைவு. போட்டாச்சா? ஓகே வாங்கோ. வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருள் இங்கே வேணுங்க. இதுதான் முக்கியமானது. மீன் நல்ல வடிவா எடுத்து வச்சிருக்கிறோம். அதே போல 2 பால். இது மீன் குழம்புக்கு, இது அரைச்ச குழம்புக்கு. அதாவது அரைச்ச குழம்புக்கு என்னென்னா புரிம்பா தனி முதல் பால் என்று சொல்கிறோம். முதலாவது தரம் புளிகிற பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சால வெங்காயம், உள்ளி, இஞ்சால பார்த்தீங்கன்னா மாங்காய். ஸ்பெஷலே இருக்கு மாங்காய் அந்த மீன் குழம்புக்கு. இஞ்சால அரைச்சது உப்பு, இது தூள், மஞ்சள் தூள், எண்ணெய் எடுத்து ஏதோ பழைய ஞாபகத்துல எண்ணெய் எடுத்துட்டு அங்கால 2 சட்டி 2 சட்டி மஞ்சட்டி உண்டு, மஞ்சள் சட்டி உண்டு, 2 சட்டியும் கிடக்கு. ஓகே இப்ப இதுக்கு நான் மண் சட்டைன்றபடியாத்தான் இதை சூடாக்குறேன். இல்லாட்டி சூடாக்க தேவையில்லை. அப்படியே லேட் ஆகல அதனால மற்றபடி அப்படியே விடலாம். ஓகே இது சூடாயிட்டு நாங்க நிப்பாட்டோம். ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சூடாயினோன்னு நிப்பாட்டணும். இல்ல இது மண் சட்டி, இந்த சட்டி என்ன சூடாக்கவே தேவையில்லை. அப்ப நான் இப்ப என்ன செந்திரம் செய்ய போறேன்னா, முதலாவது வேலை இதுக்கு என்ன போடணும் தெரியுமா? என்ன போடணும்? நான் போடுறேன், நீங்க பாருங்க. மீனையோ? அதாவது மீன் போட போறேன். இதுக்கு தேவையான சரியோ 1 2 நிறைய மீன் தேவைதான். படிக்கலன்னு 1 2 தான் சொல்ல தெரியும். என்ன மிச்சம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. இவ்வளவு மீனும் அதோட எங்களுக்கும் இல்லை. இவ்வளவு மீன் எங்களுக்கும் இல்லை. அதாவது எங்களோட அம்மாக்களுக்கு முன்னாடி சாப்பாடு. ஓகே இங்க பாருங்க செந்தன் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க.
ஓகே மீன் போட்டாச்சு ரைட்டோ. அடுத்தது இதுக்குள்ள இருக்கிற வெங்காயம் இப்படியே மேலாப்புல போடணும். என்ன வெங்காயத்துக்கு மேல மீனையும் ஓ போட்டாச்சு. பாருங்க இன்றைக்கு ஒரு குக்கிங் வித்தியாசமா இருக்கும். அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற மாங்காயை குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கല്ലോ இதையும் போடுவோம். இவ்வளவு மாங்காய் போட்டா புளிக்கும் மாகலம். மிச்சம் நீங்க சாப்பிட போறீங்களா? நான் சாப்பிடுறது உங்களுக்கு தெரியுமே. நான் அடுத்தானா ஓகே. அடுத்த கட்டு என்ன விட போறோம்னா வெங்காய் பால். இதுவும் விடுவோம். வெங்காய் பால் ஓகே எல்லாம் போட்டா செல்லும். அடுத்த கட்டு உப்பு. என்ன இது அடுப்பு போடாமையே எல்லா அலுவலும் நடக்கும். அதுதான் அம்மம்மாக்கணும் முறை. சில நேரம் அம்மம்மாக்கள் அடுப்பு போடாம சாப்பிட்றீக்கணும் போல இருக்கு. நானும் கேட்கப்படுதான் அம்மம்மா கேட்டேன்னா. சரி எல்லாம் போட்டாச்சு. தூள் எங்கையோட போட போறீங்களே? தூள் போடலாம் தான் நானா போடல. நான் யோசிக்கிறேன். இனி மஞ்சள் தூள். ஓகே எல்லாம் போட்டுட்டோமே இல்லோ. இனிதான் கேசா போடப்போம். எப்படி அதுக்கு முதல்ல மீன் எல்லாம் போட எரிஞ்சிருமோ? அப்படி இல்ல எல்லாம் இதுக்கு பெயர் கூட்டு குழம்பு. அதாவது இல்லாத கூட்டி வைக்கிறபடியா இதுக்கு பேர் கூட்டு குழம்பாங்க. அப்படித்தானே கூட்டு குழம்பு கூட்டால் குழம்பு ஏதோ ஒரு குழம்பாங்க. நான் மறந்து போட்டேன் முன்னுக்கு. ஓகே இனி இது இப்படியே இருந்து இது கொதிக்கணும். கொதிச்சு வரைய தூள் எல்லாம் போடுவோம். அம்மம்மா சில அதுலயும் சில நேரம் தூளையும் போட்டுதான் கொதிக்க வைக்கிறவா. அப்படியா ஒரே அடியா எல்லா அலுவலையும் முடிக்கிறீங்க சிம்பிளா? நான் எல்லா அம்மம்மாக்கள் அப்படித்தானே செய்கிறேன். இந்த முறைப்படி முந்தி அப்படித்தான் சமையல. இனி இது கொதிக்கட்டும். அப்ப இந்த கடுகுகள் பச்சை இந்த இதுவெல்லாம் அப்படி இப்படி ஒன்றும் நல்லா வருமோ? நல்லா வேற முண்டை பாருங்க நீங்க சாப்பிடு. பழைய காலத்து முறைப்படி நல்லா தரும். உங்களோட அம்மம்மா சமைக்கிறது சாப்பிடுறேன். நான் என்னடா எனக்கு அம்மம்மா சமைக்கிறேன்னா விருப்பம். அப்ப யோசிக்கணும் என்ன அம்மா சமைக்கிறது என்ன தன்மையா இருக்கு, அம்மம்மா சமைக்கிறது ஒன்றுமே இல்லாம இருக்குமே. அப்ப இன்றைக்கு அம்மம்மா முறைப்படி இன்றைக்கு ஒருக்கா நான் இதை பாக்குறதுதான். உண்மையிலேயே பழைய காலத்து முறைப்படி சமைச்சு சாப்பிட நல்லா தான் இருக்கும் போல. உண்மைக்குமே இதுல எவ்வளவு நல்லது. எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லாத உண்மைக்குமே உடம்புக்கு எவ்வளோ நல்லது. அப்ப இந்த குழம்பு நல்ல டேஸ்டா வந்துச்சுண்டா இனி எங்களை விட்ட இது ஆனோ இனி தான் எண்ணெயே புளி விடையில புளி இப்போ கடைசியாகும். புளிக்கு பதிலாக தான் மாங்காய் போட்டுருக்குறேன். அப்ப அந்த புளி மற்ற கறிக்கணும் அரைச்ச கறிக்கணும். அப்ப இது இஞ்சால கொதிக்கட்டும். நாங்கள் அப்ப இது இஞ்சால கொதிக்கட்டும். நாங்கள் அடுத்த குழம்பா போய் காய்ச்சுவோமே. அடுத்த குழம்பு அப்ப வையுங்க. அதெல்லாம் கொதிக்கலாம். எது என்ன கீட்டாவது ஒன்று வச்சு பார்க்குறீங்களா கை வச்சு? இப்போதைக்கு கொதிக்காது. அது இல்லை கொதிச்சோன்னா பார்ப்போம். கொதிக்கோன்னா பார்ப்போம். இப்போ சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்க சொதிக்கோ பார்க்க அப்படிதான் கிடக்கு. அதாவது குழம்பு இங்கே வேறுங்க என்ன வடிவா கொதிச்சு வந்துட்டு பார்க்க தெரியுது. என்ன செந்துறேன் நல்ல வடிவா இருக்குல்ல. மஞ்சள் கலர்லாம் கிடக்கு. மஞ்சள் கலர்லாம் இருக்கும் கறியண்டா. இனி நாங்கள் தூள் போடுவோம். தூளை போட்டு குழம்பு பார்க்க போறீங்களா? சொதியும் இப்படிதான் வைக்கிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். இப்படி இறக்கினா சொதி இதுக்கு கொஞ்சம் இங்க பாருங்க இங்க பொங்குது வேறுங்க செந்துரும். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த மாதிரி. ஆனா இது நாங்களே சமைக்கலாம். நீங்கள் எல்லாம் தேவையில்லை இந்த சமையலுக்கு. அவ நீங்க செய்யுங்க. இதைத்தான் பெரிய சமையல் ரெண்டு பெருசா கத்துறீங்க நீங்கள். கடவுளையோ ஒரு நாளைக்கு செஞ்சு இருந்து பார்க்க எல்லாம் ஈஸியா இருக்கு. வேண்டாம் இல்ல பக்கத்துல எடுத்து வச்சிருக்கிறோம். இதே நின்று ஓடி ஓடி சமைக்க உங்களுக்கு தெரியுமா இந்த வேலை? அப்படியோ? சரி இனி குழம்பும் ரெடி ஆயிட்டு. இனி இது நல்ல வடிவா கொதிச்சு வந்து வருங்க. பொங்கல வடிவா பார்க்கத்தானே விட்டுப்போம். மண்சட்டியில இருக்கே கொஞ்சம் பொங்குவார் புலாங்க கிடக்கு. எல்லா சட்டிலையும் பொங்குவாடுறான். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? இதத்துக்கு அடுத்த அடுப்புல வச்சுட்டு அடுத்த கறியை நீங்கள் இஞ்சால் அடுப்புல வைக்கணும். ஏனெண்டா உண்மைக்குமே இது எவ்வளவு தானே இது. நீ இது நல்ல வடிவா பொங்கி பத்தி வந்தோன்னா நாங்கள் பார்ப்போம். என்ன அடுத்த கறியை மாத்துங்க. அடுத்த கறியை மாத்துவோம். ஓகே ஒரே டைம்ல ரெண்டு கறியை நம்ம அதுதான். ஓகே இனி சேர்ந்து நம்ம இது பொங்கட்டும். என்ன பொங்கட்டுமோ கறியாகட்டும் வத்தட்டும் வத்து நான் பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இவரை இங்கால மாற்றிட்டோம். என்ன நாங்கள் அடுத்த வாட்டி இதில் என்ன வைக்க போகிறோம்? அரைச்ச கறி வைக்க போகிறோம். அரைச்ச கறிக்கு நாங்கள் முன்னே காசை போடுவோம். சரியோ? ஆனால் இப்போ பொங்கி வேற கொஞ்சம் வாசம் அடிக்குது. அங்காலே இல்லை உங்களுக்கு அடிக்க இல்லையா?
எனக்கு நீ மூக்கு புள்ள உங்களுக்கு பிள்ளைதான். சீ வாசம் அடிக்குது. ரைட் சர்டிஃபிகேட் ஆயிடுச்சு. ஆனால் அரைச்சி அறியும் தானங்க அது நான் தெரியும் சொல்லுறேன். அதை நிற்கத்தான் கொஞ்சம் பயமாக கிடக்கு. அரைச்சேரி அரைச்சல காய்ச்சணும். அரைக்கணும். நீங்கள் அரைக்கிறீங்களோ? என்னால இல்லாம சமையல் வேலைக்கு நான் வரையில. இதுக்கு ஒரு துளி எண்ணெய் விடுவோம் தெரியும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு என்னத்தை போட்டு வதக்க போறீங்க? வெங்காயம். வெங்காயம் சப்பாடா ஐயோ ஹீட் கூடி போட்டு அப்போ குறையுங்கள். குறைச்சிட்டேன். மாங்காயம் போட்டு வதக்க விடுமோ? இதுக்கு மாங்காய் போடுறேன் இல்லையாப்பா. வெங்காயம் இதுக்கு நார்மல் அவரங்கினா காணும் அரைச்சி வரைக்கா. இது எனக்கு யார் சொன்னோம்னா அத்தை. அப்போ சின்ன சின்னங்களுக்கு தேவை இல்லையா? அது ஒன்றும் பார்த்தீங்களா எல்லாம் போட்டு தான் நான் அரைச்சது செய்கிறது. எல்லாம் போட்டு தான் அரைச்சி தூளை செய்கிறேன். ஓகே நீ இது ஓகே ஓரளவு வதங்கிட்டு வதங்கி கொண்டு வந்துட்டேன். அப்போ நாங்கள் இதுக்குள்ளே நீ அடுத்த கட்டம் எடுத்து வச்சுக்கிறோம். மீன் இருக்குல்லோ. இது என்ன இது? மீன் தலை. மீன் தலை. உங்களுக்கு தலையின்னா கொஞ்சம் விருப்பம் வேணும். ஆமாம் இல்லை. ஓகே இந்த மீனையும் போட்டு இந்த எடுத்து வச்சிருக்கிற உப்பு இருக்கல்லோ இதையும் ஒரு கொஞ்சம் போட்டு. இன்றைக்கு மீனெல்லாம் மனமாக தான் வாங்கிருக்கீங்க உங்களோடது. நீங்கள் எல்லாம் அடுத்தது முக்கியமானது இந்த புளி இருக்கல்லோ. புளியை ஊற்றி இவையெல்லாம் அவிய வைக்கணும். அப்போ இவையிலையும் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்தோணும் தான் நாங்கள் பார்க்கலாம். என்னத்துக்காண்டி? புளிக்கே அந்த மீனெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு வருமா? அப்படியோ? அப்போ இது நல்ல வடிவாக நீ அவிஞ்சு வந்தோடனே அடுத்த கட்டம் பார்ப்போமே என்னண்டு. அந்த கறியை ரக்குங்க அது ஓகே போலோட இல்லை அது கொஞ்சம் கொத்தி காட்டும். சரி ஓகே அப்போ பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்களா இது நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டு வந்துட்டு கிட்ட. அப்போ நாங்கள் இனி அடுத்தது தூளுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் மரைச்சதுக்கு. ரைட் ஓகே. நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த அரைச்ச தூள் இருக்குல்லோ இந்த தூளையாம் இந்த பால் இருக்குல்லோ இதுக்க போட்டு நல்ல வடிவாக கரைக்கணும். கட்டியாகணுமோ? தண்ணியாக கரைக்கணும். அப்படியா? அரைச்ச தூள் கட்டியாகாமல் இருக்க கரைக்கணுமா? ரைட்டா விளங்கிட்டோ? கொஞ்சம் விளங்கும் கொஞ்சம் சுழங்கு உங்களுக்கு என்ன? அதுதான் இப்போ நான் பழகுறீங்க. போக கற்றுக்கொண்டுருவேன். போக பழகுறீங்களே. ஓ இது நல்ல வடிவா கிடையோ? ஆனால் இதில் வாசம் அடிக்குது தெரியுமா? காணாதம்மா மஞ்சள். காணா விடுவோம் பார்த்து என்ன இதுதான் நல்ல வாசம் அடிக்குது. செஞ்சுற கறியல் அரைச்ச தூள். அரைச்ச தூள்ண்டாலே வாசமாக அரைச்ச தூள் நாங்கள் கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம். அதனால ஓகேயா இருக்கும். நான் நினைச்சேன் நம்ம இதை சட்டிக்க போடுறாங்க அப்படியா அரைச்ச தூளுன்ட்டு. இல்லை எல்லாமே இன்றைய தினம் எனக்கு உண்மையாக சொல்லி தந்தாலும் கூட அம்மாதான் தெரியாதானே. வந்து பாருங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்க என்னத்தை செய்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஓகே நல்ல வடிவா புளி கவிஞ்சு வந்துட்டேல்லோ. இனி நாங்கள் இந்த பாலை விடுவோம். எப்படி உண்மைக்குமே அப்படி ஒரு வாசம் இருக்குது. உண்மைதான். இனி இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். நம்ம அப்புறம் மஞ்சள் அத்தை கலர் கொஞ்சம் காணாதா? அப்படியா? அதுக்காடி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட சொன்னுவா. ரைட் உங்களுடைய அரைச்ச கறியும் இஞ்சால் ஒரு பக்கத்தில் ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு இதுவும் நல்ல வட்டிவா குதிக்கணும். இதுவுமோ இதுக்கு 2-3 மாங்காய் போட்டு விடலாம் தெரியுமோ? நல்லா இருக்கும் சாப்பிட. போடட்டும் உங்களுக்கு போடுங்க. எல்லாமே நாங்கள் வித்தியாசமாக தானே செய்கிறோம். இல்லை போடுற மாங்காய் அண்டைக்குமே கரைக்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் அது புளிப்பு தன்மை காணி தான் போடுறது. போடுங்க தூளை படிங்க நல்ல தூளாக தான் இருக்கு. உங்களோட ஆசைக்கான ஒரு 3 மாங்காய் போடுறேன்னு என்ன அட சொன்னா அப்புறம் நீங்களும் இன்றைக்கு அரைச்சது உள்ளான சாப்பிட போறீங்க உங்களோட சேர்ந்து என்ன அதுவும் வந்து எனக்கு என்ன அரிசி வச்ச நீங்களும்
தீட்டலரிசி வீட்டு அரிசி சோறு தான் காய்ச்சி வச்சுக்க எனக்கு நீங்க எல்லாரும் விரும்பி காட்டுங்க உள்ளி போடலையே உள்ளி ஒன்றும் போடலையே போடணும் கொதிக்கலையே மறந்துட்டீங்களே இல்லையா ரெண்டுக்கும் போடல இல்ல இங்க எடுத்து வச்சிருக்கு நான் இருக்கேன் ஓகே நீங்க நல்ல வடிவா கொதிச்சு வந்தோன்னு பார்ப்போம் ஓ அந்த கறி நல்லா வத்தி கொண்டு வந்துட்டேன் நம்ம ஓ ஆனா இங்க வேணும் கொதிச்சு வந்து என்னமா இருக்கு பாப்போம் 2 கறி எவ்வளோ கவடியா கிட்ட கொண்டு பார்ப்போம் உண்மைக்குமே அரைச்ச கறி பார்க்க ஆசையாக கிடக்கு குழம்பை விட அரைச்ச கறியை பார்க்க 2ஐயும் பார்க்க ஆசையாக கிடக்கு உண்மைதானே எனக்கும் அப்படிதான் இருக்கு ஆனா சரி இது நல்ல வடிவா இது இருக்கா ஒரு கொதிச்சோன்னு பார்ப்போம் என்ன இதுல வந்து அரைச்ச கறியில ரச்சி கறி ஆச்சுல தானே அரைச்ச கறியில என்னென்ன இல்லை சரி அப்போ நாங்கள் இதெல்லாம் கொதிச்சா அப்புறம் பார்ப்போம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டேன் நம்ம பார்க்க தெரியும் இங்கே முட்டை மீன் அரைச்ச கறி பருப்பு திருச்சி ஊரேன்னு அதுதான் கொஞ்சம் கவலையாக தான் பயமா கிடக்கு கவலையாக இருக்கும் என்ன சம்பவம்னா வீட்டில் அரிசி அதுதான் சோறண்டாலே எனக்கு பிடிக்கும் அதுலேருந்து வீட்டால் அரிசி ஏதோ செய்யுது இன்றைக்கு என்ன செய்யற கட்டாயத்தின் சூழ்நிலையால சாப்பிட வேண்டி இருக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படி இருக்குன்னு இருந்தோம் நல்லா இருக்கு ஆனா வீட்டில் அரிசி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இருக்கு உடம்பு கவலை நல்லா நினைக்கிறீங்க உண்மையுமே நிச்சளவுக்கு பயங்கரமா இல்லை நல்லா இருக்கு வேற லெவல் சாப்பிட்றது நீங்களாம் சொல்லுவாங்க கறிகள் எல்லாம் அப்படி இருக்கு எனக்கு ஓகே இருக்கு எல்லாம் எனக்கு நல்லா ஜாக்கிரதை நல்லா இல்லை அப்ப உண்மையிலே எல்லாம் வேற லெவலில் இருக்கு சாப்பாடு அது நல்லா இருக்கு அடுத்த வரைக்கும் என்ன தந்துல மீன் நல்ல மீன் தெரியும் கொஞ்சம் பஞ்சு மாரி கூட அதுதான் நல்லா இருக்குல்ல உண்மைக்குமே ரெண்டு தான் தீட்டரசி சோறு சாப்பிட்றேன் நான் இடையில சாப்பிட்டுருக்கேன் அப்படி எனக்கு பிடிக்குங்க இந்த அரிசி ரசிந்தண்டை கமரான பக்கத்து இருக்குது போன பக்கத்து ചേച്ചി നാഗലിനെ വിടേണ്ട തിട്ടല അടിച്ച് ചോറ് ഇത് ചേച്ചി നാഗലിനെ വിടേ പിന്നെ അരച്ചേർത്താണ് എന്നാ ചേച്ചി അരച്ചേറിയല്ല சாப்பிடனே அதாவது இங்கிட்டு 15 இருக்குல்ல அதுக்கும் காசு அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆனால் உண்மைக்கு நல்லா இருக்கு தெரியுமா நெச்சளவுக்கு இல்லை தீட்டலசி வந்து ரொம்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் குழையிற தன்மை தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதுபடி எல்லாம் குழைய விட்டு தான் எடுத்து ஆகணும் நல்லா இருக்கு அவதான் கொஞ்சம் சாப்பிடல அதில் எல்லா சாப்பாடுமே குழைய விட்டு தான் செஞ்சனுக்கு விருப்பமாம் அதனால நானும் அப்படியே வளையிட்டு ஆனால் நல்லா இருக்கும் எனக்கும் விருப்பம் முத கொடுத்து அம்மாவுக்கு மட்டும் தீட்டலசி கொடுத்துருந்தா கண்டஞ்சே மற்ற பேசியிருப்பா அத்தைக்கு என்ன விருப்பம் இல்லையா ஆமாம் தீட்டலசிலாம் சாப்பிடுவோம் இல்லை குத்தரிசி தானே இப்போ உங்கள் அக்கா கொடுத்து விட்டவா அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை குத்தரிசியும் ஓகே அதுவும் நல்லதா இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிப்போமா முடிக்கத்தான் வேற என்ன செய்யறான் அது உண்மைக்குமே நானும் சாப்பிட்டுருக்கேன் நீ போய் கறி விடணும் ஒரு சாமான எடுத்து வைக்கல மேல வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு விருப்பம் இல்லை அப்படியே வேண்டாம் தான் சாப்பிடுவோம்னு வந்தேன்னா நல்லா இருக்கும் உண்மைக்குமே கதை அப்ப நீங்க கறி மேல எடுத்து 2 இருக்கிற மாதிரி தான் சாப்பிடுற மாதிரி தான் உங்க அதுதான் அப்படிதான் உங்களை கதை பிடிக்கான்னு சொல்லுவேன் கொஞ்சம் ருசிப்பட்டா சரி ஆனா இல்ல ஆனா எனக்கு அரைச்ச கறி உண்மைக்குமே சரியான விருப்பம் வீட்டை இருக்கே ஊற்றி அதை சாப்பிட்றேன் நான் அப்ப அதனால நான் அரைச்ச கறி வர குடிக்கணும் தனிங்க அப்ப அதனால நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த கருத்துக்களை பிடிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் புதுவிதமா செஞ்சாலும் கறி நல்லா இருக்கு அப்ப நீங்க செஞ்சு பாருங்க உண்மைக்குமே நல்லா வரும் நல்லா இருக்கும் எந்த ஒரு எதுவுமே இல்லை அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம் பாய்.